ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மலேசியாவில் தளபதி விஜய்க்கு எமோஷ்னல் ஃபேர்வெல் கொடுத்துருக்காங்க. மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு தீவிரமான தளபதி ஃபேன். ஸோ அவருக்கு நான் ட்ரிபியூட் கொடுக்கலன்னா எப்படி, ஒரு பெரிய சாங் எழுதியிருக்கேன். பட்டு ஷார்ட்ஸ்குள்ளே வர மாதிரி அதாவது அகாமடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவரோட ஃபில்மோகிராஃபியை வச்சு தான் அந்த சாங் எழுதியிருக்கேன். ஓப்பனிங்கில் நாளைய தீர்ப்பு படத்தினிலே பரபரப்பா வந்தார் மச்சான், விஷ்ணு தேவா மச்சான், இவரை பலரும் பார்க்க வச்சான். காதலியின் குடும்பத்தையே சேர்த்து வைக்க பாடுபட்டார், பூவே உனக்காக கிளைமேக்ஸில் நம்மளை கலங்க வச்சார். காதலுக்கு மரியாதையில் கடைசியில கலங்க வச்சார். அதுல யூத்து மட்டும் இல்ல, அவங்க பெற்றோரும் பார்க்க வச்சார். குட்டி என்ற கேரக்டரில் இன்னிசையை பாடி வந்தார், துள்ளாமைய துள்ள வச்சார், படத்தில் கலெக்ஷனை அள்ள வச்சார். ஈகோ பார்த்தா லவ்வுக்குள்ள பிரச்சனை தான் வெடிக்கும் மச்சான், ஜாலியா சொல்லி விட்டார், நம்மளை குஷியா பார்க்க வச்சார். 1 இயர் அக்ரிமெண்டில் சிம்ரனையே சிக்க வச்சார், நம்ம நாட்டில் பெண்களுக்கு எல்லாம் பிரியமானவர் ஆனார் மச்சான். கபடி கபடி என்று சொல்லி கில்லியிலே துள்ளி வந்தார், அதுல ஸ்கிரீன் பிளே வேகம் மச்சா, படத்தில் இல்லை சோகம் மச்சா. போக்கிரியில் பொங்கல் வச்சு தமிழ் மகனில் 2 வேடம் செய்தார், போக்கிரி ஹிந்திக்கும் போச்சு மச்சா, ஸ்டோரி சூப்பர் ஹிட் ஆச்சு மச்சா. தெரிமர்சல் பிகிலு என்று அட்லி கூட சேர்ந்தார் மச்சான், அந்த 3ம் வெற்றி மச்சா, அட்லி மார்க்கெட்டை ஏத்தி வச்சா. கைதி பண்ண லோகேஷுக்கு மாஸ்டர் பண்ண வாய்ப்பு தந்தார், அப்புறம் லோகேஷ் சக்சஸ் மச்சான், அத ஊரே சொல்லு மச்சான். 33 வருஷங்களா நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணி வந்தார், ஜனங்களில் மனதில் மச்சான் என்றும்